ஜெயலலிதா அம்மா கேஸ எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தன வருஷம் நடந்த கேஸ். காவல்துறை முழுமையாக தமிழக அரசுக்கு பந்தோபஸ்து குடுக்குதோ ஒழிய, மக்களுக்கு பந்தோபஸ்து குடுக்குதான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். துணை முதலமைச்சர் போட்டோ இருக்கலாம், எம்எல்ஏ போட்டோ இருக்கலாம், அங்க அண்ணா போட்டோ இருக்கலாம், ஈவேரா போட்டோ இருக்கலாம். ஆனா பாரத பிரதமரோட போட்டோ இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்க. இந்தியாவிலே அதிகமான விதவைகளை கொண்ட மாநிலம்னு யாரு சொன்னா? நீங்களே சொல்லுங்க. குற்றவாளியாக வந்து காமிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு அமைச்சராக இருக்கும்போது வளரக்கூடிய சமுதாயத்தினருக்கு என்ன மாதிரியான ஒரு புரிதலை கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. டாஸ்மார்க்ல விற்கக்கூடியவர்களே சொல்றாங்களே, இன்னாரு இந்த அமைச்சருக்கு நாங்க கொடுக்கணும். செந்தில் பாலாஜி எப்படி உள்ள போனாரு? ப்ரூவ் பண்ணாம உள்ள போயிட்டாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் சிவசங்கரி, பாஜக மகளிர் அணி. அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாங்கலை கேட்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அதாவது எதிரும் புதிருமா நீங்க போய் போஸ்டர் ஒட்டுறீங்க, மகளிர் அணியர் வந்து கைது செய்யப்படுறாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா எதிர்த்தரப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த கைதுகள்லாம் நடக்கலையேன்னு அந்த கேள்வியை வந்து வைக்கிறீங்க. நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, டாஸ்மார்க்ல போய் போட்டோ ஓட்டுறது சரியா ஒரு முதல்வர் படத்தன்ற அந்த கேள்வி எழும்புது இல்ல? அதாவது பல கோடி ரூபாய் ஊழல். அண்ணாமலை அவர்கள் அதுதான் சொல்றாங்க, 1000 கோடி ரூபாய் ஊழல். அதற்கு மேலாக இருக்கும் அப்படின்றதுதான் பரவலாக மக்களிடையே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். இத வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு நமது தலைவர். எல்லா ஆபீஸ்லயும் இப்ப நான் வந்து ஒரு எலெக்டட் வார்டு மெம்பர் பஞ்சாயத்துல. எங்க ஆபீஸ்லயே நான் மோடிஜியோட போட்டோ வைக்கிறதுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. முதலமைச்சர் போட்டோ இருக்கலாம், துணை முதலமைச்சர் போட்டோ இருக்கலாம், எம்எல்ஏ போட்டோ இருக்கலாம், அங்க அண்ணா போட்டோ இருக்கலாம், ஈவேரா போட்டோ இருக்கலாம். ஆனா பாரத பிரதமரோட போட்டோ இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் தான் எங்களோட பஞ்சாயத்து ஆபீஸ்ல அந்த போட்டோவும் நாங்க வச்சோம். பிரதமரோட போட்டோ வச்சோம், இப்பவும் இருக்கு. பிரதமரோட போட்டோ வைக்கிறதுக்கு அப்செக்ட் பண்ணவங்க அவர்களுடைய முதலமைச்சர் அவங்க கட்சி நபர் ஒவ்வொருத்தருடைய போட்டோ வச்சாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது. திருமண பக்கம் எல்லாம் அவர்களுடைய விளம்பரம், நாங்க தான் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டவர்கள். டாஸ்மாக்ல மட்டும் ஏன் உங்க போட்டோ வைக்க மாட்டீங்க? இது வேலிட் தானே, வேலிட் கொஸ்டின் தானே. அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. மேடம், அரசு நிறுவனமா அது தனி பாடி தானே? அரசு நிறுவனமா தனி பாடி எங்க போகுது ஐயா? தமிழகத்திற்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லையா? எல்லாத்துலயும் உங்க போட்டோ வைக்கணும்ன்றீங்க. ஏன் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ரேஷன் கடையில கூட இவர்களுடைய போட்டோ தானே வச்சிருக்கு, மோடி ஐயா போட்டோவா இருக்கு. அப்ப ஏன் இதுல உங்க போட்டோ வைக்க கூடாது? இதுவே சரியா லாஸ்ட்ல தானே போகுதுன்னு தானே அடிக்கடி சொல்றாங்க. ஆமா, லாஸ்ட்ல தான் போகும். உங்களுக்கு பாக்கெட்டுக்கு காசு வந்துட்டானே கவர்மெண்ட்டுக்கு வரலாம், லாஸ்ட்ல தானே போகும். அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க? 1.5 கோடி பாட்டில்கள் விற்கப்படுது அப்படின்னா கணக்குல இருக்கக்கூடியது 75 லட்சம். என்ன நம்ம மது ஆலைகள்ல இருந்து சப்ளை பண்ணக்கூடிய இடத்துல போய் செக் பண்ணிருக்காங்க மது ஆலைகள்ல. அதுல முன்னுக்கு பின் புறனா இருக்குன்னு சொல்லிட்டு தானே இத பத்தி பேசப்படுது. அப்போ அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, இவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அப்ப அது இடிக்குதுன்னு சொல்லிட்டுதான் இவ்வளவு டிஃபரன்ஸ். பர்ச்சேஸ்லயே இவ்வளவு குளறுபடி. அது அல்லாது அதாவது மொத்த கொள்முதல் இவ்வளவு 1.5 கோடி பாட்டில்கள் ஆக்சுவலா. ஆனா கணக்குல இருக்கிறதுக்கு பாதிக்கு பாதி 50%, 75 லட்சம் சொல்றாங்க. அது இல்லாம ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் அதிகமாவும் வாங்கியிருக்காங்க. இதுக்கு ரொம்ப கேவலமான கம்பேரிசன் என்னன்னா, சிலிண்டர் போடுறாங்களா 50 ரூபாய் வாங்குறாங்க, அந்த 50 ரூபாய் மோடிக்கு போதான்னு கேக்குறாங்க. நான் கேக்குறேன், இங்க உள்ள லோக்கல் ஏஜென்சிஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கா பே பண்றாங்க?
கேஸோட விலையோ இல்லைன்னா பெட்ரோல் டீசல் விலையோ மாநில வரி தானே அதிகமா கொடுத்துட்டு இருக்கு. ஸ்டேட் டு அதே ஸ்டேட் வேரி ஆகுதுல. அவங்களும் அதேதான் கேக்குறாங்க. இந்த 10 ரூபா வாங்குனது மாநில அரசுக்கு வருதுன்னு கேக்குறாங்கல்ல. ஆமா, சென்ட்ரல் 10ல இருந்து கவர்மெண்ட்டுக்கா போகுது? 30ன்றாங்க. வருமானம் எங்க போகுது? வருமானம் மேடம் எங்க போகுது? மேடம் ஐயா, அந்த இந்த 10 தமிழகத்தில் ரூபா அதிகமான இந்த 10 ரூபா எங்க போகுது? மாநில அரசுக்கு போகுதுன்னு கேக்குறாங்கல்ல. 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல. அததான் அதாவது டாஸ்மார்க்ல விற்கக்கூடியவர்களே சொல்றாங்களே, இன்னாரு இந்த அமைச்சருக்கு நாங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாங்களே. அதையும் நிறைய ப்ரூஃப் இருக்கு. அதையும் வீடியோ எடுத்து நிறைய நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்க தானே செய்றோம். இப்போ கேஸ் சிலிண்டர் வந்து டெலிவரி பண்ணவன் அந்த 50 ரூபா வாங்கிக்கிட்டு, ஐயா நான் 10 ஃப்ளோர் ஏறி வந்து டெலிவரி பண்ணி குடுக்குறேன். அவ்வளவு பெரிய வெயிட்ட நான் வந்து தோள்ல சுமந்துட்டு வரேன். நீங்களா குடுங்க 50 ரூபான்னு டிமாண்ட் பண்றது எப்படி? ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களுக்கு வித்துட்டு அதுல 40 ரூபாய் அதிகமா லாபம் பார்த்துக்கிட்டு அவனே சொல்றான் அந்த அமைச்சருக்கு நாங்க குடுக்கணும்னு சொல்றான். எந்த சிலிண்டர் போடக்கூடிய நபர் நாங்க மோதிக்கு அங்க குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப என்ன ஒரு பேட் கம்பாரிசன் பாருங்க. நீங்க வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ண பில்லுலயும் பாதிக்கு பாதி கணக்குல வரல. அது இல்லாம ஒரு பாட்டிலுக்கு 40 ரூபாய் 30 ரூபாய் 10 ரூபாய் அதிகமாக வாங்கியிருக்கீங்க. ஆக மொத்தத்துல ஊர்ல இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் இன்னைக்கு வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி விவேகானந்தர் அதிகமான இளைஞர்களை கொண்டது நமது பாரத தேசம் சொன்னாரு. தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்காவாசி இளைஞர்கள் இதற்கு அடிமையாகி இருக்கிறாங்க. எத்தனை பெண்கள் வந்து பாருங்க, இந்தியாவிலே அதிகமான விதவைகளை கொண்ட மாநிலம்னு யாரு சொன்னா? நீங்களே சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? முன்னாடி இருக்கும்போது நாம வந்து இந்த டாஸ்மார்க்கை ஒழிச்சு கட்டணும், நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் இததான் நாங்க கையில எடுப்போம், கடைகள் குறைக்கப்படும் அகற்றப்படும் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அத பத்தி பேசினாலே டேக் டைவர்ஷன் ஓடி போறாங்க. அப்ப இன்னைக்கு ஈடி வந்து ஆமா பெண்களை பல மணி நேரம் வச்சு டார்ச்சர் பண்ணி அவங்க கிட்ட கேக்குறாங்க. கேள்விகள்லாம் சொல்லிதான் டாஸ்மார்க் நிறுவனமும் போயிருக்கு. தமிழக அரசும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ஈடி வந்து இனிமே வந்து எந்த விதமான இதுவும் கேஸை எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப தடை கொடுத்திருக்காங்களா ஹைகோர்ட்ல விசாரிக்க ஈடிக்கு? அதாவது விசாரிச்சு ரெண்டு பக்கமும் மனு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப கரெக்ட். ஈடி வந்து தனியாக செயல்படக்கூடிய பாடி. இவங்களுடைய தவறுகளை சுட்டி எங்கெல்லாம் காமிக்கிறோமோ, எங்கெல்லாம் ரைடு வருதோ அங்கெல்லாம் உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளே பண்ணுதுன்னு சொல்லிடுவாங்க ரொம்ப ஈஸியா. இந்த மிகப்பெரிய ஊழலை மறைக்கிறதுக்கு தான் இந்த ரூபாய்ன்னு ஒரு சின்னத்தை எடுத்துட்டு வந்தாங்க. இப்படி அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மும்மொழி கொள்கை மறுப்பு. நான் என்ன சொல்றேன், ஹிந்தி வேண்டாம்னு சொல்றீங்க, அதுக்கு அடுத்தது ரூபா தான் போடணும், ருபீஸ் கிடையாதுன்னு சொல்றீங்க. பேசாம நீங்களே நோட் அடிச்சிருங்களேன். தமிழகத்துக்கு தனியா ஒரு நோட்டு அடிச்சிருங்க. எதுக்கு ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல்ல இருக்கணும்? அதுலயும் ஹிந்தி இருக்கே, நாம எப்படி யூஸ் பண்றது? மேடம் அதெல்லாம் சரிதான். நீங்க அகில இந்தியா முழுவதும் ஈடி மூலமா இத்தனை கேஸ போட்டிருக்கீங்க. எத்தனை ரூபாய் நீங்க பறிமுதல் பண்ணிட்டீங்க? எத்தனை பேரை நீங்க வந்து ஜெயிலுக்கு வந்து இவர் குற்றவாளின்னு அனுப்பிச்சிட்டீங்க? ஒரு 2% கூட இருக்காது அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாவே இருக்கு. அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது மேடம். இல்ல தரவுகளோட சொல்றாங்க. எத்தனை பேர் மேல ஈடி போட்டாங்க. இதுல வந்து குற்றவாளிகளா சொன்னது இவ்வளவு பேர் தான் அப்படின்னும் போது அது 2% கூட வரலன்றதுல கணக்காட்டுறாங்க. அதாவது ஈடிக்குன்னு ஒரு பவர் இருக்கும், அவங்க அதைதான் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அததான் அவங்க பண்ண முடியும். அவங்களுடைய ஒர்க்க அவங்க பண்றாங்க. நீங்க வந்து ரைடு பண்ணீங்க, இவ்வளவு புடிச்சீங்க, இவங்களை ஏன் உள்ள தள்ளலன்னா அதுக்குன்னு சில சட்ட ரீதியான விஷயங்கள் இருக்கு. அந்த புரோட்டோகால அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுக்காக நீங்க வந்து அதை செய்யறது தப்பு, நீங்க வந்து புடிச்சது தப்பு, அவங்க குற்றம் இல்லாதவர்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்ப பாருங்க, டெல்லியில ஒரு நீதிபதி வீட்டுல ஹோலி கொண்டாட்டத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்க வந்து அன்பார்ச்சுனேட்லி பாருங்க, அந்த கடவுளே காமிச்ச மாதிரி கட்டுக்கட்டாக பணங்கள். அத வந்து ஒரு ஆபீசர் நோட் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரைடுக்கு அப்புறம் பல பணங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பாருங்க அவர் சட்ட சிக்கலுக்குள்ள மாட்டிருக்காரு. உடனே அவர் வந்து குற்றவாளி, நீ ஜெயில போட்டியா,
இல்ல ஒரு புடிச்சது வந்து அவருக்கு மேல ஒரு ஃபேப்ரிகேட்டட் நியூஸ் சொல்றீங்களா நம்ம சொல்ல முடியாதுல்ல. எல்லாத்துக்குமே இப்ப பாருங்க ஜெயலலிதா அம்மா கேஸ எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தன வருஷம் நடந்த கேஸ். ஒவ்வொன்னையும் ப்ரூவ் பண்ணணும். கோர்ட்ல இருக்கும். ஜப்தி பண்ண பொருட்களே இப்பதான் ஏலத்துக்கு வருதுன்ற நியூஸ நாம படிக்கிறோம். கிட்டத்தட்ட எஸ். எத்தன வருஷ காலம் ஆகுது. ஆக சட்டத்துக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்க நினைக்கிற மாரி இன்னைக்கு புடிச்சிட்டீங்க, நாளைக்கு ஜெயிலுக்குள்ள போடுங்கன்னு சொல்ல முடியாதே. அப்ப செந்தில் பாலாஜி எப்படி உள்ள போனாரு? ப்ரூவ் பண்ணாம உள்ள போயிட்டாரு. அதுக்கு அது ஈடி மேடம் அது ஈடிக்குள்ள அதிகாரம் வச்சு அவங்க வந்து கைது பண்ணாங்க. ஏன்னா வந்து சாட்சிகள் வந்து கண்டிப்பாக கிடையாது. அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. வெளியே வந்தாரு. அவருக்கு உண்டான அரசியலமைப்பு சாசன பிரகாரம் அவர் அமைச்சரா இருக்காரு இன்னைக்கு. அதுதான் பார்க்க முடியும் நம்ம. இல்ல, இல்ல. கண்டிப்பாக கிடையாது. ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம், அதாவது பல கோடி ரூபாயில ஏதோ ஒரு பார்ஷியல் அமௌண்ட்ட வந்து ப்ரூவ் பண்ணி தான் அவர உள்ள தள்ளினாங்க. இன்னும் கேஸ் ஆன் தான். இன்னும் வந்து அப்ஜெக்ஷன் நெறைய இருக்கு. குற்றவாளிய எஸ் எப்படி மேடம். நீங்க அமைச்சர் ஆக்குறீங்கன்ற கேள்விகள் இன்னும் கோர்ட்ல இருந்தே கேட்கப்பட்டிருக்கு. அதனால ஆமா அது மேடம். லேசா மேடம் விட சுப்ரீம் கோர்ட்டே கேட்டது. பட் ஆனா அரசியலமைப்புல அந்த மாதிரி இல்ல அப்படின்னா அரசியலமைப்புல நாங்க தலையிட முடியாதுன்னு தானே அந்த அந்த வாதத்தையும் தானே நீதிபதிகள் வைக்கிறாங்க. அதாவது ஒரு படிக்கிற பிள்ளைக்கு பாட புத்தகத்துல நாம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை தான் நாம சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த நம்ம நாட்டுக்காக இத்தனை பேர் போராடினாங்க, இதெல்லாம் தலைவர்கள், நமது அடையாளங்கள். இன்னைக்கு நிறைய சரித்திரங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, அது வேற விஷயம். ஆனா பிள்ளைகளுக்கு மாரல் ஸ்டோரி அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுக்கிறோம். அப்போ ஒரு குற்றவாளியாக வந்து காமிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு அமைச்சராக இருக்கும்போது வளரக்கூடிய சமுதாயத்தினருக்கு என்ன மாதிரியான ஒரு புரிதலை கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ யார் எஸ் மேடம். வேணாலும் தப்பு பண்ணலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், திருப்பியும் அவர்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா பிள்ளைகள் தப்பு தானே அமைச்சர் பண்ணுவாங்க. சட்டத்துறை அமைச்சர் இதான் சொல்றாங்க. இதே வேலைதான் இவங்களுக்கு ஈடியை வச்சு மிரட்டணும், எப்படியாவது அடி பண்ணி வைக்கணும் பாக்குறாங்க. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்னு அவர் ஓப்பனா சொல்றாரு. நீங்க வந்து பூச்சாண்டிக்கு பயப்படுறீங்களா? இல்ல பூச்சாண்டிய பார்த்து உள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறீங்களா? இல்ல பூச்சாண்டி புடிச்சு உங்கள ஜெயில்ல போடுறாங்களான்றதெல்லாம் அப்புறமா தெரியும். இப்ப 1000 சொல்லலாங்க. ம். ஒவ்வொன்னையும் ப்ரூவ் பண்ணி இந்த பாருங்க அந்த டாஸ்மாக் ஊழல்ன்றது மிக பெருசா வெடிச்சிட்டு இருக்கு எல்லா பக்கமும். கண்டிப்பாக ஓகே. இதுல பிரச்சனைகள் இருக்கு. இது வெளிப்படும் கண்டிப்பாக. இதுல ஒவ்வொருத்தரா உள்ள போறது உறுதிதான். அதுல வந்து எந்த சந்தேகமும் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே மேடம். நம்ம இப்ப கடைசி கேள்விக்கு போயிடுவோம். இந்த சீராய்வு கூட்டம், தொகுதி மறுசீராய்வு கூட்டம் நாளைக்கு நடத்துறாங்க. அண்ணாமலை அவர்கள் முதல்ல வந்து இங்க சிவகுமார் அந்த வெளில இருந்து வரவங்க எல்லாருக்குமே கருப்பு கொடி காட்டுவோம்னாங்க. இன்னைக்கு ஆமா. வீட்டுக்கு வீடு ஆமா. கருப்பு கொடி ஏத்துவாங்கன்னு சொல்லிட்டாரு. எப்படி ஏன் அது? ஏன் ஒரு போராட்டமா முன்னெடுக்கல? ஐயா, ஒரு கேரளாவ மு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, விளையக்கூடிய நல்ல நல்ல பொருட்கள் தமிழகத்துல இருந்து அங்க போகுது. கேரள ம். மாநிலத்துக்கு. ஆனா அங்க இருந்து வரக்கூடியது குப்பை, மருத்துவ கழிவுகள் தான். நமக்கு என்ன வருது? இதுதான் இவர்கள் வந்து அரசாங்கம் பண்ணக்கூடிய அழகு. அதே மாதிரி ம். தண்ணீர் விஷயத்திலையும் காவிரி நீர் பிரச்சனையாக இருக்கட்டும், அதுல எல்லாம் கோட்டை விட்ட இவர்கள் அலையன்ஸ் பார்ட்டியோட நமக்காக என்ன பேசியிருக்காங்க இந்த பாஸ்ட் ஹிஸ்டரியில எப்போதும் கை கோர்த்து நாங்க புள்ளி வைத்த கூட்டணின்னு காமிச்சுக்கிறாங்க. ஆனா தமிழகத்துக்கு தேவையான விஷயத்த சாதிக்க முடிஞ்சுதா? இல்லையே. அப்ப அதுல கோட்டை விட்டுட்டு அவரை நீங்க வரவேற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்குதான் நாங்க கருப்பு கொடி காமிக்கிறோம். அததான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. இல்ல மேடம். அவங்களுக்கு கருப்பு கொடி காட்டி, நீங்க எப்படி அவங்க அமித்ஷாக்கு வரும்போது கருப்பு கொடி காட்டுவேன்றாங்க. ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டுவேன்றாங்க. பிரதமர் வரும்போது கருப்பு கொடி காட்டுவேன்னா அங்கதான் சொல்றாங்க. ஆனா எங்க ம். வீட்லலாம் ஏத்தி வச்சு பண்றது எந்த விதமான ஒரு இது போராட்டம்னு நமக்கு பார்க்கிறோம். நீங்கதான் அதாவது எதிர்ப்பு எங்க எப்படி எதிர்ப்பு காமிச்சா என்னங்க? இன்னைக்கு வந்து ம். உங்களுடைய போட்டோ நீங்க தான் வந்து டாஸ்மார்க்ல வந்து பேர் போனவர்கள், அதிகமான விதவைகளை உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள், இளைஞர்களை குடிக்கு அடிமையாக்கின பெருமைக்குரியவர்கள், நிறைய பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் இல்லாமல் ஆக்கின பெருமைக்குரியவர்கள். உங்களுடைய பெருமைய டாஸ்மாக்ல கொண்டு நாங்க வைக்கிறோம்னு சொன்னா, இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து ஃபுல்லா பந்தோபஸ்து டாஸ்மாக் கடையில. ஏன்னா ஊருக்குள்ள வந்து பிரச்சனைகளே இல்ல. அதெல்லாம் வந்து சோ சால்வ் இதுக்கும் பண்ணக்கூடிய கை வேலையில இதுக்கும் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து வீட்டுக்கு வீடு ஏத்திப்பேன் அப்படின்ட்டீங்களா? வெளியில வந்தா புடிச்சு போட்டுருவாங்கன்ட்டு. எதிர்ப்பு மக்களுக்கு போகணுங்க. எங்களுடைய எதிர்ப்பு மக்களுக்கு போகணும். அவ்வளவுதான். அது ரோட்ல ம். நின்னான்னா, என் வீட்டு வாசல்ல நின்னா என்ன? நீ ரோட்ல இருந்தா தானே புடிப்பேன். நான் என் வாசல்ல இருந்து நான் எதிர்க்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ம். எதிர்ப்பு ம். ம். மொத்தத்துல எதிர்ப்பு தானே. அதனால ஓகே. அதுதான். அதாவது காவல்துறை முழுமையாக
தமிழக அரசுக்கு பந்தோபஸ்து குடுக்குதோ ஒழிய, மக்களுக்கு பந்தோபஸ்து குடுக்குதான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஊர் உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. தினம் தினம் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. தினம் தினம் எங்கனா ஒரு போதை ஆசாமி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். செயின் அரிப்பு நடக்குது, கொலை நடக்குது, கற்பனை நடக்குது. எத்தனை பாலியல் குற்றங்கள் இன்னைக்கு இந்த போக்சோலயே நம்ம வந்து எத்தனை போக்சோ பாக்குறோம் பாருங்க. ஆசிரியர்கள் ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான வழக்குகளுக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல காவல்துறையை இவர்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்ற விதத்துலதான் இந்த கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்றதுதான் தெரியுது. எஸ் மேடம். நீங்க உங்களுடைய போராட்டங்கள் மேன்மேலும் மக்களுக்காக நடக்கணும்ன்றதை நம்ம வந்து உங்க நல்ல எண்ணங்கள் ஈடேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம டிஎன் டிஜிட்டல் வாயிலா வந்து ரொம்ப நன்றி மேடம். வணக்கம். நன்றி, நன்றிங்க.